இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கஷ்டமான நேரங்கள், அவைகளெல்லாம் கர்த்தர் நம்மை தாண்டி வரும்படி செய்தாரே. அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை நாம் முதல்ல நோட் பண்ணணும். அதை நோட்டீஸ் பண்ணி ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று அதற்காக நீங்க நன்றி சொல்லும் பொழுது கட்டாய கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். கடந்த நாட்களில் செய்த நன்மை, நிகழ்காலத்தில் செய்த நன்மை, எதிர்காலத்தில் செய்ய போகிற நன்மை, ஒவ்வொன்றுக்கும் நான் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் சில காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் போது நல்ல கவனிங்களேன், அது என்ன உண்டாகுமா? நம்முடைய இம்ப்ரூவ் ஹெல்த் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில glory to God, இந்த gratitude மைண்ட் செட் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கு தேவையான பலத்தை, நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை இது என்ன செய்கிறது தெரியுமா? கொடுக்கிறது. பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய, அதாவது ஃபுல் நம்முடைய பிளட் பிரஷர் கூட அது என்ன செய்யுமா? டிகிரீஸ் ஆகுமா? எதுல? இந்த கிராட்டிடியூட், நன்றி உள்ள இருதயோடையவர்களாய் நாம் இருக்கும்போது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நன்றி உள்ள இருதயம் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நாம் தேவனுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவது அல்ல. நான் அடுத்து சொல்லுவேன், நல்ல கவனிங்க. நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறீர்களோ, நீங்க சொல்லுகிற நன்றி என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கும். மூன்றாவது, மோர் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இந்த கிராட்டிடியூட் என்ன செய்யுமா? உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த காரியத்தை செய்வதற்கு இது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்யும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க அடுத்த நிலையில நீங்கள் கடந்து போவதற்கு இது என்ன செய்யும் அப்படின்னா உதவி செய்யும். சரி, எதற்காக நாம் நன்றி சொல்வது? நன்றி எல்லாவற்றுக்கும் தான் சொல்லணும். முதல்ல நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் சில நபர்கள் கடந்து வந்து போயிருப்பார்கள். அவர்கள் முகாந்திரம் நாம் என்ன செய்திருப்போம் அப்படின்னா சில நன்மைகளை நாம் பெற்றிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து போன நபர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. முதல்ல தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இரண்டாவது, நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற தேவனால் அனுமதிக்கப்படுகிற சில நபர்கள் கட்டாயம் இருப்பாங்க. உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது சில நபர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்திருப்பார் அப்படின்னா சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுங்க, வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மற்றவர்களை மதியற்றவர்களாய் இராமல்
கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி சொல்லுங்க, என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும், லிசன், ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லவில்லை. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துக்கமாயிருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு காலங்கள் குறிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நாம் என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணுமா? பாருங்க, நம்முடைய குடும்பத்துல கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளால தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது நன்றி தானா வரும். ஆனா கஷ்டமான நேரத்துல நன்றி அப்படின்னு சொல்லும் போது அது முடியாத ஒரு பகுதி. தேங்க்யூ லார்ட். நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க நன்றி சொல்லுகிறீங்களோ அந்த நேரத்துல, நான் இப்படி சொல்றேன், ஒரு கடினமான நேரத்தில் நீங்க நன்றிகளை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? Glory to God. கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், ஒரு வாசலை திறப்பார். வேதம் சொல்லுகிறது, give thanks always and for everything. Glory to God. எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லாவற்றிலையும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். Be thankful. எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள்னு வேதம் சொல்லுது. Glory to God. ஏன் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ, எதற்காக நன்றி சொல்லுகிறீர்களோ, எந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுகிறீர்களோ, அப்ப என்ன செய்கிறாரா? தேவன் மகிமைப்படுகிறார். ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, இப்ப அந்த காரியத்துல நீங்க நன்றின்னு சொல்லும் பொழுது இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா? என் பிள்ளை இந்த காரியத்துல என்ன செய்துட்டார் அப்படின்னா எனக்கு நன்றி சொல்ல இருக்கிறார். Glory to God. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன் அவனுக்கு, யாருக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் யார் நன்றியை சொல்லுகிறார்களோ, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன், வழியை வெளிப்படுத்துவேன். அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை நான் என்ன செய்வேன் அப்படின்னா வெளிப்படுத்துவேன். அதனாலதான் சொன்னேன், கடினமான நேரத்துல ஆண்டவர் அந்த சூழ்நிலையில்
நீங்க நன்றின்னு சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுவதற்கு வேண்டிய எதை திறப்பார் அப்படின்னா வாசல்களை, சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையும்படி செய்து இருக்கா. நீங்க எப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆறுதல் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையும்படி செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது Thanksgiving and the voice of song. ஒரு நன்றி அறிதல் உள்ள வலியை, ஒரு பாடலை அங்க கேட்க முடியுமா? நல்ல கவனிங்க. நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ பிரதர், உங்களுடைய சூழ்நிலை மாறும்னு சொல்றேன். Glory to God. இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் இதுதாயா உன்னை குறிச்சி உண்டான தேவ சித்தம். அல்லேலூயாவா, அல்லேலூயா. என்ன எதை தேவன் விரும்புகிறார்? எல்லாவற்றிலும் give thanks in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்யணுமா? தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆனா நீங்க அந்த நன்றியை நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா இதுதான் தேவன் உங்களை குறித்து உண்டான தேவ சித்தமாயிருக்கிறது. இந்த நெருக்கத்திலையும் இந்த கஷ்டத்திலையும் என் பிள்ளை அவன் உண்மையா இருக்கிறானே. உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் உண்மையா இருக்கிறதை தேவன் கண்டு. தேங்க்யூலா. எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் யாருக்கு செலுத்தணுமா? தேவனுக்கு செலுத்தணுங்க. மறுபடியும் வாசிங்க. நாம் அவருடைய வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த நன்றி பலி, glory to God, என்ன செய்யும் தெரியுமா? பிதாவுக்கு நீங்க ஏறெடுக்கும் பொழுது பிரதர், பிதாவுக்கு நீங்க எப்பெல்லாம் நீங்க நன்றி செலுத்துகிறீங்களோ, ஏன் தெரியுமா நான் நன்றி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும்? யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஓ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பிரதர் பிதாவுக்கு நன்றி செலுத்தணும்? சிஸ்டர் ஏன் நன்றி செலுத்தணும்? பிதாவினிடத்திலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு கடந்து வர வேண்டிய நன்மை கடந்து வருகிறது. அப்ப நீங்க எப்பெல்லாம் பிதாவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Blessings come to us
when we are thankful. நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ அப்பெல்லாம் பரலோகம் உங்களுக்காக திறக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப யாருக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படின்னா, பிதாவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதை பெற்றுக்கொண்டாலும் அத சில காரியங்களை நான் இப்ப பார்க்க போகிறோம். சரியா? ரைட். சங்கீதம் 107வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நான் முதலாவது 3 காரியம் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும்னு சொன்னேன். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில சில நபர்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். சில நபர்கள் கடந்து போயிருப்பார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா நமக்கே தெரியாது, சில நேரத்துல தேவ தூதர்கள் நமக்கு என்ன செய்திருப்பார்கள், சில பணிவிடைகளை செய்திருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பாருங்க, சங்கீதம் 107வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை துதியுங்கள். ஆமா, என்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நல்லவராய் இருந்தார். அவர் நல்லவராய் என் வாழ்க்கையில என்னோடு கூட இருந்ததுனால அவருக்கு நான் என்ன செலுத்துகிறேன் அப்படின்னா நன்றி செலுத்துகிறேன். 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை என் நன்மையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நன்மையினால் என்னை என்ன செய்தார் தெரியுமா? என்னை நிரப்பினார். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அதிசயங்கள் 1000. அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில் செய்த அதிசயத்திற்காக நான் ஆண்டவரை என்ன செய்யணும்னு போட்டிருக்கு? சொல்லுங்க, துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 21, 22 வாசித்து பாருங்க. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு செய்கிற அதிசயங்களின் நிமித்தம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்கு, செய்த அதிசயங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். 22வது வசனம், நன்றி பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு நாம் என்ன செய்யணுமா? விவரித்து சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் விவரித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் போது, இன்னொரு வசனத்தை வாசிக்கல, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய, ஓ glory to God, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் செய்த, அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த நன்மைகள் ஏராளப்பா, ஒவ்வொன்றையும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் அதனாலதான் சொன்னேன், காலையில எழுந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சாயங்காலம் அந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த வகையில ஆண்டவர் நன்றி செலுத்தினார், நன்மை செய்தாரோ அவைகளை நீங்க நோட் பண்ணி அவைகளுக்கு நீங்க நன்றிகளை செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அடுத்த நாளுக்கு வேண்டிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். இன்றைக்கு செய்த தேவன் செய்த நன்மைக்கு நீங்க நன்றி சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அடுத்த நாளுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் அழகா சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை நீ கவனித்துப்பார், பறவைகளை நீ கவனித்துப்பார். கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். அவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவைகளை நீ என்ன செய்து பாருப்பா? கவனித்து பார். அது என்ன செய்து? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை,
சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை யார் போதிக்கிறார்ப்பா சொல்லுங்க. அவைகளை உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பார்னு சொல்ற. இன்னொரு வசனம் சொல்லுது, அவைகளை விட நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை விட நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா விசேஷித்தவர்கள். அவைகளை போஷிக்கிற பிதா உங்களையும் என்ன செய்வார் தெரியுமா? போஷிப்பார். அதனுடைய தேவைகளை அறிந்த என் பிதா, ஓ glory to God, உங்களுடைய என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் பிரதர். அப்ப ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அடுத்த காலத்தை குறித்து நீ கவலைப்படாத. வசனத்தை நம்ம சொல்லுது, நீ என்ன செய்யாத, நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? இன்றைக்கு நீ என்ன பண்ணு? தேங்க் பண்ணு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீ ஆண்டவருக்கு தேங்க் பண்ணு. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறதற்கு நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Glory to God. கட்டாய நாளைய தினத்தினுடைய தேவை உனக்கு என்ன செய்யும் தெரியுமா? சந்திக்கப்படும். நான் இப்படி சொல்றேன், நீங்க எப்போ ஆண்டவருக்கு தேங்க் பண்றீங்களோ அப்பதான் உங்க வாசல் திறக்கும். அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும், அவர் கொடுத்த இரட்சிப்பிற்காக, அவர் கொடுத்த குடும்பத்திற்காக, அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, அவர் கொடுத்த சகோதரர்களுக்காக நீ தேவனுக்கு நன்றி செலுத்து. Glory to God. உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். Praise the Lord. எங்க சங்கீதம் 97வது அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. 97வது சங்கீதம் 11-12. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தார்க்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்கு? யாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது? இருதயத்துல நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறவன். இருதயத்திலிருந்து நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அவனுக்கு தான் மகிழ்ச்சி. அடுத்த வார்த்தை, நீதிமான்களே ஓ அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை என்ன செய்யுங்க? கொண்டாடுங்க. அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நினைவு கூறணும். இப்போ நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளும் போது அதை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு செய்த அந்த செயலை, அந்த பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படின்னா அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில நீ மரித்ததுனாலதான், உம்முடைய இரத்தத்தை சிந்தினதுனாலதான் இந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இது உம்முடைய இரத்தமாக, உம்முடைய சரீரத்தில் பங்கு உள்ளவனாக என்னை நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றின்னு நீங்க சொல்லும் பொழுது கட்டாயம் அதனுடைய மகிமையை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்கும் நம்ம நன்றி செலுத்தி தாங்க ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில உபாகமம் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லுகிற வார்த்தையே அதுதான். வாசிங்க 8வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி
அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதைக்கிற எல்லா கட்டளைகளை செய்ய சமாதானமாயிருப்பீர்களாக. தேங்க்யூலா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின பாதைகளை நீ என்ன செய்வாயாக சொல்லுங்க, நினைச்சு பார்க்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை, அவர் நடத்தின வழிகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நினைத்து பார்க்கணும். நினைத்து பார்த்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லும் பொழுதுதான் அந்த தேசத்தின் பலனை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா, அனுபவிக்க முடியும். ஒருவேளை நீங்க செய்கிற வேலைக்காக, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓனருக்காக, அந்த கம்பெனிக்காக, உங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்கிற நபருக்காக நீங்க ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, ஆசீர்வாதத்தை செய்வார். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க, 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் எந்த தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார்ப்பா, நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நீ அந்த தேசத்துல 10வது வசனம், நீ புசித்து திருப்தி அடைகையில் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவனுக்கு என்ன செய்யணுமா, நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நன்றி செலுத்தணுமா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்கும் நாம் புசித்து மகிழ்ந்து இருக்கும் பொழுது, இன்னொரு வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா 17வது வசனத்துல, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையாயிரு. காரணம், நான் இந்த காரியத்தை வாங்குவதற்கு, இதை நான் சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை வாங்குவதற்கு, இந்த வண்டியை, இந்த பைக்கை வாங்குவதற்கு வேண்டிய பணத்தை, உதவியை, நபர்களை ஆண்டவர் யார்கிட்ட செய்தார் அப்படின்னா பரலோகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, நான் வாங்கினல்ல, கர்த்தர் எனக்கு வாங்க கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாங்க எனக்கு என்ன செய்தார், கிருபை செய்தார். We thank God. இன்னைக்கு வண்டிக்காக நீ நன்றி செலுத்துறன்னா அடுத்த ஆண்டவர் உனக்கு கார் தருவார். நீ பைக்ல போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த வாகனத்தை கொடுத்ததற்காய் நன்றி. நன்றி சொல்லலைன்னா கடைசி வரை அந்த ஓட்ட வண்டியை தான் நீ கட்டிட்டு அலையணும். அது 4 இடத்துல நிற்கும், 4 இடத்துல பஞ்சர் ஆகும், மாசம் மாசம் மெக்கானிக் ஷாப்புக்கு போகும். நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பெட்ரோல்ல புகையா போகும். அப்போ நீ எதெல்லாம் நீங்க பயன்படுத்துகிறீங்களோ, எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதற்காக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, உங்க வாழ்க்கையில அடுத்த 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 நிலைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எங்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், நான் வேலை செய்கிற இடத்துல. அப்போ அந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அந்த ஓனருக்காக நன்றி செலுத்தணும், அந்த வேலைக்கு போவதற்கு நான் பயன்படுத்துறேன்ல, அந்த காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்ல, அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நாம் நன்றி செலுத்தணும். ஒரு ஆமைன்னு வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. நானே நடந்து நடந்து வாரேன், எனக்கு எதுக்கு வந்த வம்புன்னு கேட்குறீங்க. நடந்து வர்றதற்கு பலன் கொடுத்தார்ல, நல்ல காலை கொடுத்தார்ல, அந்த காலுக்காக நன்றி சொல்லு. எத்தனை பேர் நடக்க முடியாம வீட்டுல படுத்து கிடக்குறான், உனக்கு ஆண்டவர் நடக்கிறதுக்கு உதவி செய்தார்ல, நன்றி சொல்லு. இன்னைக்கு காலுக்காக நன்றி சொன்னா 2025 வண்டி வரும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ நன்றி சொல்லாம இருக்கிறதுனாலதான் உனக்கு ஒண்ணு வராது. ஒரு பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது யாருடைய அனுக்கிரகம்? ஓ glory to God. இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எவ்வளவோ நம்ம முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் இல்ல, ஆனா கர்த்தர் அதுக்கு நமக்கு என்ன செய்யறார் தெரியுமா? அனுக்கிரகம் பண்ணுகிறார். இதையெல்லாம் நீ பெற்றுக் கொள்ளுகிறாயோ அது எல்லாமே தேவ நாமம் மகிமைக்காக. பிரசங்கி 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் இப்ப வாசிக்க போகிறோம். நல்ல கவனிங்களே, ரொம்ப முக்கியம். முதல்ல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தணும் இல்ல. இரண்டாவது என்ன சொன்ன? நம்முடைய குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்தணும். இங்கதான் வண்டி பிரேக் பிடிக்கும். பிரேக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, என் மனைவிக்காக நான் நன்றி சொல்றதா, என் பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறதா? வேற வழி இல்லை பிரதர், நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன் கலட்டி விட முடியுமா? சொல்லுங்க. என் மனைவி எனக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை பாஸ்டர், அதனால நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன். முடியுமாப்பா? இருபது வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ என் புள்ளலன்னு சொன்னா உன்னை விடுவானா? சொல்லுங்க. இதெல்லாம் மாற்றவே முடியாதுல்ல, மாற்றவே முடியாது. வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப அதுக்கு வேதம் சொல்லுது, வழி சொல்லுது. என்ன வழி அப்படின்னா, எப்பா நீ மாயையான வாழ்க்கையில மாயையான நாட்களை தான் கடந்து போகிற. ஆனா ஓ தேங்க்யூ லார்ட், நீ நேசிக்கிற மனைவியோடு அந்த வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சொல்லு பாரு. இன்னைக்கு போன உடனே ஒரு 100 முறையாவது சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யார்கிட்ட? உங்க மனைவி கிட்ட. உங்க புருஷனை பார்த்து எனக்கு கொடுத்த நல்ல புருஷனுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. உட்கார வச்சு, சேர்ல உட்கார வச்சு ஒரு 1000 முறை நன்றி சொல்லுங்க. எப்பா 20 வருஷமா 30 வருஷமா உன் கூட குடும்பம் நடத்திட்டேன், அதற்காக உமக்கு நன்றி. 30 வருஷமா எனக்கு சாப்பாடு போட்டிருக்கிற, எனக்கு வேண்டிய தேவையெல்லாம் சந்திச்சிருக்கிற, நன்றின்னு சொல்லி என்னைக்காவது சொன்னீங்களா? சண்டைக்கு தான் போயிருக்கீங்க. என்ன கவனிங்க, நன்றி சொல்லி பாருங்க பிரதர். சின்ன சின்ன வேலைக்கு நீங்க நன்றி அப்ரிஷியேட் பண்ணும்போதுதான் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். Glory to God. உங்க பிள்ளைகளுக்காக தேவனிடத்துல நன்றி செலுத்துங்க. நம்ம என்ன சொல்றோம்? என்னைக்காவது பிள்ளைக்காக நன்றி செலுத்துறோமா? தருதல ஏன் வயிற்றுல பிறந்திருக்கு பாரு, அது தருதலையா தான் போகும், அது உருப்படாம தான் போகும். நீ அவனுக்காக என்னைக்காவது தேவனிடத்துல நன்றி செலுத்தினியா? சொல்லி பாரு. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 13, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஹல்லேலூயா என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர் பிரதர். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில சில நபர்களை கர்த்தர் கடந்து போக பண்ணியிருப்பார். சில நபர்களிடத்திலிருந்து நன்மையை நீங்க பெற்றிருக்கலாம், அவங்களுக்காக நீங்க தேங்க் பண்ணணும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து நம்ம தயவை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னாலே அது தேவனுடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை யார் முகாந்திரம் செயல்பட்டது அப்படின்னா, அவர்கள் முகாந்திரம் செயல்பட்டது. அவர்கள் முகாந்திரம் செயல்பட்டது. அப்ப செயல்படுவதற்கு காரணமா இருந்தது யாரு? அந்த நபர். அப்ப நீங்க எந்த அளவுக்கு
அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அடுத்த வாசல் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய தெரியுமா? திறக்கப்படும். முதலாவது சொன்னேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இரண்டாவது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக, உங்களுக்கு கொடுத்த கணவனுக்காக, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு முறையும் நன்றி செலுத்தணும். நீங்க நன்றி செலுத்தி பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண்பீங்க. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில் தேவனால் அனுமதிக்கப்படுகிற நபர்களுக்காக நீங்க நன்றி செலுத்தணும். முதல்ல சொன்னேன், எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். வேதத்திலிருந்து சில நபர்களை மட்டும் நான் காட்டி கொடுத்துட்டு நம் ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் ஃபாதர். முதலாவது தானியேல். தானியேல் தேவனுக்கு முன்பாக அவன் நன்றி உள்ளவனாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பார்க்கும்போது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் என்ன செய்தான்பா? 3 வேளையும் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். தினமும் 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ணினான். நல்ல கவனிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதுப்பா? விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணனா அவன் எங்க போடுவான்? சிங்கக்கபியில் போடுவான். இதுதான் ராஜாவுடைய சட்டம். ஆனா இந்த தானியேல் பாருங்க, இதை அறிந்தும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? 3 வேளையும் அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. அப்ப சிங்கக்கபிக்கு போறது கன்ஃபார்ம், ஆபத்து இருக்கிறது கன்ஃபார்ம். அதை தெரிந்து அவன் என்ன செய்தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் நன்றி செலுத்துகிறான். என்ன நடந்தது தெரியுமா? அவன் செலுத்தின நன்றி சிங்க கபியில இருந்த சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆபத்து வருகிறது என்று தெரிந்தும் அவன் என்ன செய்தான்னா தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபத்து வரும்போது நன்றி செலுத்துவது வேற, ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்து பெரிய விஷயம். அவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருந்தாங்க. யோனா மீனுடைய வயிற்றுல இருந்து என்ன செய்யறான் தெரியுமா? தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அவன் செய்தது தவறுதான், அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் அது நடந்தது இல்ல. அவனை தூக்கி கப்பல் ஒரு பெரிய சேதத்திற்குள் ஆகுது. அவன் சொல்றான், இந்த காரணம் நான் தான்ப்பா, என்னைய தூக்கி எங்க போடுங்க? கடல்ல போடுங்க அப்படிங்கிறான். கடல்ல போட்ட உடனே ஒரு மீன் வந்து விழுங்குது. இதெல்லாம் இயற்கை தானே. இப்ப கடல்ல யாரை தூக்கி போட்டாலும் எதை தூக்கி போட்டாலும் மீன் வந்து என்ன செய்யும்? நல்ல ஆகாரம் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு வந்து விழுங்கும். இப்ப மீன் பாக்குது, நல்ல சரியான ஆகாரம் கிடைக்குது அப்படின்னு அது என்ன செய்திருச்சு? விழுங்கிருச்சு. ஆனா இப்ப மீன் சொல்றாரு, ஆகாரத்தை மட்டும் விழுங்கு, என்ன பண்ணாத, அதை சாப்பிடாத. மீன் வாயை கட்டினாரா? சொல்லுங்க. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். இப்போ வேதம் சொல்லுது, இப்பதான் அவன் உணர்வு அடைகிறான். தன் நெருக்கப்படும் பொழுது கர்த்தருடைய செயல் இது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் காப்பாற்றப்படணும்னா ஒரே வழிதான், அவரை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேற வழி இல்லை. அவர் கட்டளையிட்டாதான் இந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறன்னா என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மீன் அவனை சாப்பிடல, விழுங்குச்சு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள சுகமா இருக்கிறான், பிழைத்து இருக்கிறான், 3 நாள் இருக்கிறான். இப்போ ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க,
அவனுடைய மனம் திரும்புதல், அவனுடைய நன்றி என்ன செய்தது தெரியுமா? மீனை ஆண்டவர் என்ன செய்தார்? கரையில கொண்டு அவனை கக்கி போடும்படி கட்டளை கொடுக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில எல்லா கடல் பாசிகளும் அவனை சூழ்ந்து கொண்டது. எந்த பக்கமும் திரும்ப முடியாது. எந்த சூழ்நிலை அவன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் வெளியே வர முடியாது. ஒரே ஒரு நன்றி அவன் வெளியே வர செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாவை கவனித்து பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாத நிலை, ஒரு பரிகாசம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. ஆலயத்திற்கு கடந்து வருகிறாள், செபித்தாள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அவ கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? நீர் ஒரு ஆண் குழந்தை தந்தா அதை நான் என்ன செய்திருவேன்? உம்முடைய சமூகத்துல கொண்டு விட்டுருவேன் ஆண்டவரே. பிள்ளை வளர்கிறது. வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு நன்றி செலுத்தும்படி என்ன செய்வாங்க? அந்த குடும்பம் போகிறது வழக்கம். இப்ப தன்னுடைய கணவன் சொல்லுகிறான், நாளைக்கு நம்ம ஆலயத்திற்கு போகணும். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நாளைக்கு நம்ம ஆலயத்திற்கு போகணும். அவனை ரெடி பண்ணு, அவனை ரெடி பண்ணு. ஆலயத்திற்கு போகும்போது குடும்பமா போவோம். ஆலயத்திலிருந்து திரும்பி வரும்போது பிள்ளை நம்மளோடு கூட என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்க போனாங்க தெரியுமா? ஆலயத்திற்கு போனாங்க. ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா காத்திருந்து பெற்ற பிள்ளைய வார்த்தையில சொல்லிடலாம் ஈஸியா. ஆண்டவரே இந்த பிள்ளைய ஏன் இப்படி சொல்லிக்கலாம்ல? ஆண்டவரே நானே வளர்க்குறேன் ஆண்டவரே, நீ சரியா வளர்க்க மாட்ட அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் நம்ம சொல்லுச்சு, நான் தேவனுடைய ஆலயத்துல நான் விட்டுருந்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பிரிவு ஒரு வருஷம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. அந்த பிள்ளைய நாளைக்கு கொண்டு விட்டுருவாரு. அப்போ என்ன செய்யுது? அன்னைக்கு நைட்டே அந்த பிள்ளைக்கு எவ்வளவுக்குள்ள ஃபீட் பண்ண முடியுமோ ஃபீட் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு விட போறாங்க? ஆலயத்துல. இனி அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாய் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். இப்பொழுது என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். எவ்வளவு என் இருதயம். கர்த்தர் எனக்காக ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தையை கூட நான் இப்ப என்ன செய்துட்டேன்? தேவனுடைய ஆலயத்துல விட்டுட்டேன். நல்ல கவனிங்க. என் இருதயம் பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். எதனால பலப்படுத்தினா? பிள்ளையினுடைய பிரிவு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால. பால் மறக்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்ப கர்த்தர் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வேதனை. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவன் நன்றி செலுத்துறான். ஆண்டவரே நன்றி அப்பா. அவன் சொன்ன வார்த்தை அவளுக்கு தேவனிடத்திலிருந்து என்ன உண்டாயிற்று அப்படின்னா பலனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்கள் கொண்டு போகிறார்கள். தேங்க்யூலா. நல்ல தெரியும். பவுல் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ரோமானிய காவலில் ரோமாவுக்கு முன்பாக கொண்டு போகும்படி அவனை ஒரு கப்பலில் ஏற்றினார்கள். கப்பல் கடந்து போகுது. பயங்கரமான புயல், பயங்கரமான சூழ்நிலை, சேதம் உண்டாகுது. 14 நாள் ஆயிற்று. சூரியனையும் பார்க்கல, வெளிச்சத்தையும் பார்க்கல. எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமான பயம். நாம் இறந்து விடுவோம் என்கிற சூழ்நிலைக்கு கடந்து வந்து விட்டார்கள். ஒருவனும் சாப்பிடல, ஒருவனும் சாப்பிடல. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இந்த பவுல் என்ன செய்தான் தெரியுமா? Thank you Lord. நீங்க பலனை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஆனா யாரும்
சாக போகிறவனுக்கு எதுக்கியா சாப்பாடுன்னு சொல்றான். ஆனா நல்ல கவனிங்க, பவுல் என்ன செய்யறான் தெரியுமா? அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவன் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறான். நீங்க யாரும் சாக மாட்டீங்க. Glory to God. நீங்க யாரும் சாக மாட்டீங்க. அவன் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கொடுக்கிறான். 276 பேர் பத்திரமாய் கரை சேர்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. மரண பயம், நெருக்கம், எல்லாருக்கும் நம்பிக்கையே இல்லை. கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில பவுலோடு கூட தேவதூதன் பேசுகிறான். உங்கள் ஒருவனுக்கும் ஒரு சேதமும் உண்டாகாது. நடந்தது என்ன? பவுல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய சூழ்நிலையில கரைக்கு போவோம் என்கிற நிச்சயமே இல்லை. எவனாவது செத்தானாங்க? இல்லைங்க, எல்லாரும் கரைக்கு போனாங்க. எதில்? தேவனுக்கு அவன் நன்றியை செலுத்தினதுனால. நல்ல கவனிங்க. 5வது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 5000 பேருக்கு அவர் உணவளிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்களாம். அந்த சூழ்நிலையை நீங்க கவனிப்பீங்க அப்படின்னா, அவருடைய ஆண்டவருடைய உறவுக்காரனான யோவான் மரித்த நேரம். Glory to God. சாதாரணமா மறிக்கல. யோவான் ஸ்நானகனுடைய தலையை துண்டித்து விட்டார்கள். செய்தி வருகிறது. ஜனங்களுடைய தேவை ஒரு பக்கம், இவர்களை போஷிக்க வேண்டும், ஒரு பக்கம் துக்கம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் துக்கம். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? அவரிடத்திலிருந்த அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி அவர் ஸ்தோத்திரம் செய்தார். பிதாவுக்கு நன்றி செலுத்தி இதை இப்ப கொடுங்க அப்படின்னாரு. எத்தனை பேரையா சாப்பிட்டா? 5000 பேர் சாப்பிட்டா. 12 கூட நிறைய எடுக்க வைத்தார். அப்போ அதிசயத்திற்கு, அற்புதம் நடப்பதற்கு சூழ்நிலைகள், காலங்கள் காரணம் அல்ல, நாம் எடுக்கிற ஸ்டெப். தேவன் நன்றி செலுத்தினார் பிதாவுக்கு. ஆண்டவரே, இந்த 5000 பேரை நான் போஷிக்கணும். இயேசு துக்கத்தில் இருந்தாருங்க. சாதாரண ஒரு துக்கம் இல்ல. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. உங்களால நன்றி செலுத்த முடியுமா? எத்தனை பேர் சூழ்நிலையில நன்றி செலுத்துறீங்க? 6வது ஆண்டவர் சிலுவையில மரிக்க போகிறார். சிலுவையில மரிக்க போவதற்கு முன்பதாகவே, இப்படிதான் மரிக்க போவேன்னு தெரியும், வேதனையை தாங்க முடியல, பிதாவினிடத்துல ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். பிதாவே, பிதாவே, நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டப்பா. என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில் அறைய போகிறாங்க. அவருடைய மரணம் இப்படிதான் இருக்க போகிறது என்பது அறிந்து எல்லா சூழ்நிலைகளையும் பிதாவனுடைய கையில ஒப்பு கொடுத்து கடைசி மரணத்திலையும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். கடைசியா தாவீது, தேங்க்யூலா, ஆண்டவருக்கு அவனுக்கு நியாயமே கிடைக்கலங்க. அவன் நியாயத்தை எதிர்பார்த்த இடத்துலெல்லாம் அநீதி தான் கிடைச்சது. ஆனா அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துறான். அவன் சொல்றான் பாருங்களேன்,
சங்கீதம் 69:4 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். பலத்துக்கிறப்பா, பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தொடர்ந்து வாசனத்தை வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? இந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவரை அவன் துதிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்துருக்கள் சூழ்ந்த நேரம் அவன் சொல்றான், என்னை தேவையில்லாம பகைக்கிறாங்க, என்னுடைய தலைமுறையிலும் அவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள். அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். இந்த சூழ்நிலையில என்ன உம்மாலதான் ஆண்டவரை விடுவிக்க முடியும், உம்மாலதான் ஆண்டவரை என்ன செய்ய முடியும் அப்படின்னா காப்பாற்ற முடியும். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நீங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க தேவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் நீங்க இருப்பீங்களா? டேனியலை போல நாம் என்ன சந்தித்தாலும், என்ன சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருங்க. யோனாவை போல நல்ல மனம் திரும்புதலை கொண்டு கடினமான விளைவுகள், கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய மத்தியில கடந்து வரும்போது ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. அன்னாலை போல நாம் கடவுளுக்கு கொடுக்கிற காரியத்தை நீங்க நன்றி உள்ளவர்களாய் இருங்க. பவுலை போல நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருங்க. இயேசுவை போல கடவுள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்பதாக நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கட்டாயம் அந்த காரியத்தை என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவர் பூர்த்தி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக கிறிஸ்துவை போல கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றுவது எல்லா காலத்திலும், துன்பத்திலும் கஷ்டத்திலும் எல்லா வேளையிலையும் நான் பிதாவினுடைய சித்தத்தை நான் என் வாழ்க்கையில நான் செய்வேன்னு சொல்லுங்க. பிதாவுடைய சித்தம் என்ன? பிதாவுடைய சித்தம் என்னங்க? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீங்க ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுநாதர் செய்தாரப்பா, இயேசுநாதர் செய்தாரா? அவருடைய மரண பரியந்தமும் glory to God எல்லா சூழ்நிலையிலையும் பிதாவுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமத்தினால நான் கேட்கிறேன், இதே வார்த்தையை நீங்க அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கிறிஸ்துவை போல பிதாவுடைய சித்தத்தை நாம் பின்பற்றுவோம்ப்பா, பின்பற்றுவோம்ப்பா. என் வாழ்க்கையில கடந்து வருகிற எந்த துன்பமா இருந்தாலும் சரி, அவைகளிலிருந்து நாம் மேற்கொள்வதற்கு அப்படி சொல்றேன். துன்பமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், போராட்டமா இருக்கிறோம், எந்த சூழ்நிலையும் நீ மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ நன்றி உள்ளவனாய் இருப்பதுதான். நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்து பாருங்க, அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன், கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்களேன். அவர் சொன்னார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடைசி நேரத்துல தான் சொன்னார், மரணத்தின் கடைசி நேரத்துல தான் இந்த வார்த்தை. இப்ப நாம நன்றி செலுத்த போகிறோம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இரண்டாவது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில சில நபர்களை கர்த்தர் கடந்து போக பண்ணிருப்பார், சில நபர்களை கொண்டு வந்திருப்பார், அவர்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர், 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். அப்படியே சொல்லுங்க.
நீங்க இப்போ சொல்லுகிற நன்றி தான் 2025ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்க போகுது. நீங்க இப்ப சொல்லுகிற நன்றி, இப்ப சொல்லுகிற நன்றி உடா தியாந்தல் மனாசே. கடைசி நேரத்துல கர்த்தர் சொன்னாரே, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா. அவன் நன்றின்னு சொல்ல ஆரம்பித்த போது அவரால அந்த மரணத்தை ஜெயமாக விளங்க முடிந்தது. அந்த மரணத்தை விளங்க முடிந்தது. நான் இப்படி சொல்றேன், நல்ல கவனி. இயேசுவை சிலுவையில அறைகிறது வர பிசாசு அங்கேயே நின்னா. ஹலோ, இயேசுவை சிலுவையில் அறைகிறது வர பிசாசு அங்கேயே நடந்தான். நல்ல கவனி, இதோட இவன் கதை முடிந்தது. ஆனா இவர் இருதயத்துல இருந்து பிதாவினிடத்துல அவன் நன்றி சொல்ல ஆரம்பித்த பொழுது அங்க ஒரு சத்தம் உண்டாச்சு. அங்க ஒரு சத்தம் உண்டாச்சு. நல்ல கவனி, உடாதி அந்தல் மனாசே, ஒரு சத்தம் உண்டாயிச்சு. அவனால நிற்க முடியலங்க. அவனால நிற்க முடியல. பூமி அதிர்ந்தது. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த இடத்துல பிசாசால் நிற்க முடியல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்க நெருக்கத்துல, உங்க போராட்டத்தின் மத்தியில நீங்க எப்ப நன்றி சொல்லுகிறீங்களோ அந்த நேரத்துல அங்கே ஒரு சூழ்நிலை மாறும். ஒரு சூழ்நிலை மாறுங்க. ஒரு சூழ்நிலை மாறும். அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும். பிசாசு உங்களை நெருக்கத்தின் பாதையில கொண்டு போயிருக்கலாம் பிரதர். கஷ்டத்தின் பாதையில நீங்க கடந்து வந்திருக்கலாம் பிரதர். நீ இன்னைக்கு நன்றி சொல்லும் பொழுது 2025வது ஆண்டுல கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நீ பார்க்க போகிற. எத்தனை பேர் நம்புற? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ போய் குடியிருக்கிற அந்த நல்ல தேசத்துல நீ அனுபவிக்க போகிற, நீ அனுபவிக்க போகிற எதை? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ உன் பிள்ளைகளோ அனுபவிக்க போகிறீர்கள். நன்றி செலுத்தலாமே, நன்றி செலுத்தலாமே. அவர் செய்த நன்மைகள் 1000 ஐயா. அவர் செய்த நன்மைகள் 1000. நன்றி பண்ணு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு பிரதர். இந்த வாய்ப்பை விட்டுறாத. இது கடைசி நேரம். உன் வாழ்க்கையின் கடைசி நேரத்துல நீ சொல்ற நன்றிதான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். உன் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பான். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயிற்று. முந்தினவைகள் ஒளிந்து போக போகிறது. இனி நடந்த காரியம் பிரதர் இனி உன் வாழ்க்கையில நடக்காது. இனி நடக்க விட மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. நன்றி செலுத்தியா, நன்றி செலுத்தியா, நன்றி செலுத்து. இனி நடக்க போட மாட்டேன். ரிமாலா தூராபா சாந்தாரா. தேவன் உன் கண்ணீரை துடைப்பா. தேவன் உன் கண்ணீரை துடைப்பா. 2024வது ஆண்டு நீ வடித்த எல்லா கண்ணீருக்கும் ஒரு பலன் வருகிறது பிரதர். ஒரு பலன் வருகிறது பிரதர். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் மனங்கசந்து அவர் அழுதா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினா. ஆனா அந்த ஜெபத்தின் பலன் என்ன தெரியுமா? அவர் பிதாவுக்கு எடுத்த நன்றி அவரை உடால் யல்மனா செகேதிரி அந்தரா மரணத்தை ஜெயமாக்க வைத்தது. மரணத்தை ஜெயமாக வைத்தது. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நீ வடித்த கண்ணீரின் பலன் 2025வது ஆண்டுல
எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க ஜெயிக்க போகிறீங்கப்பா. கடந்து வந்த எல்லா பாடுகளையும் நீங்க ஜெயிக்க போகிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினது நல்லது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க பிரதர், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் நடத்தின பாதைகள் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன நினைவு கூறியா, கர்த்தர் நடத்தின பாதையை நினைவு கூறு. நீ நினைச்சு நன்றி சொல்லு, நன்றி செலுத்து. Thankful to God for everything has done in our life. வாழ்க்கையில தேவன் எதையெல்லாம் செய்தாரோ ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த ஆரம்பி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சபை சொல்லலாமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நினைச்சங்களே, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று என்ன ஒரே ஒரு கூட மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்லுங்க, எத்தனையோ பள்ளத்தாக்கு, எத்தனையோ மேடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் தாண்டி வர உதவி செய்தாரே. வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவன் கொடுத்து வாழ வைத்தீரையா. நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க, நன்றி, நன்றி, மீண்டும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் எங்களை பிரவேசிக்க வைக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆயுள் நாட்களை கர்த்தர் ஒரு வருடம் கூட கூட்டி கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அநேக சாட்சிகளை சொன்னாங்க, வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ மறிச்சு போயிருப்போம். நீங்க எங்க மேல வைத்த தயவு ஆண்டவரை நினைச்சு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறேன், கடந்து வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் அந்த ஆண்டினுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததற்காக, நீர் பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.